ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்லீவுக்கு வந்து அழகாக ஒரு பைப்பிங் கொடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டியாக ஒரு பார்டர் வந்து எப்படி வைக்கிறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு பைப்பிங் மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்துலேயே ஒரு பார்டர் வைக்கும்போது நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் அந்த பிசுறே தெரியாமல் நம்ம எப்படி வந்து தைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பாருங்கள், நம்ம அந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து அடித்து திருப்பி தான் வச்சுருக்குறோம். நம்ம வந்து 1 இன்ச் கிளாத்தில் வந்து நம்ம என்ன கலரில் பைப்பிங் வைக்கிறோமோ அந்த ஸ்லீவுக்கு என்ன கலர் மேட்சிங்காக இருக்குதோ அது மாதிரி நம்ம அந்த கிளாத்தை வந்து 1 இன்ச் கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 இன்ச் கிளாத் வந்து நம்மளுக்கு போதுமான அளவு. இந்த 1 இன்ச் கிளாத்தில் வந்து 1 சைடு 1/4 இன்ச்சை வந்து மடித்து இப்போ நான் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி வந்து நம்ம அடிச்சுக்கலாம். இது புதுசாக பழகிறவங்களுக்கு கூட ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். பைப்பிங்கும் பார்த்தாலும் நூல் பைப்பிங் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து நம்ம 1 சைடு வந்து நம்ம அடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா அந்த நூல்லாம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம தைச்சி விட்டோம்ல அந்த பிசுறு வந்து பாருங்கள், அதை வந்து இப்படி திருப்பிக்கங்க. நல்ல சைடு வந்து தெரிகிற மாதிரி இந்த மாதிரி திருப்பிட்டு நம்ம ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஆப்போசிட்டாக திருப்பிக்கங்க. அதாவது வந்து ராங் சைடு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம போட்ட தையல் தெரியுது பாருங்கள். நம்மளுக்கு வந்து பைப்பிங் வந்து எவ்வளவுக்கு சன்னமாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம அந்த கிளாத்தில் அந்த ஓரத்தில் எட்ஜில் தான் நம்ம தையல் போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நூல் பைப்பிங் மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். நம்ம வந்து நூல் பைப்பிங் வைக்கணும் அப்படின்னா கூட அந்த நண்டுக்காலை வந்து நம்ம 1 சைடு வர மாதிரி அந்த நண்டுக்காலை மாற்றிட்டு தான் நம்ம வந்து தைக்க வேண்டியது வரும். ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப அப்படிலாம் நம்ம எதையும் வந்து மாற்ற தேவையில்ல. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நூல் பைப்பிங் மாதிரியே தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளவுக்கு எட்ஜில் நம்ம தையல் போட முடியுமோ அந்தளவுக்கு வந்து எட்ஜில் தையல் போடணும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து அந்த பைப்பிங் வைக்கிறதுக்கு வேறு கலரில் கிளாத் எடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு வெளியில் கொஞ்சம் அந்த கலர் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் நம்ம எட்ஜில் வந்து தையல் போட்டுகிட்டே வாங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு எட்ஜில் போட முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இந்த கிளாத்தை அப்படியே நம்ம திருப்பிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம தைச்சிருக்கோம். இதை வந்து அப்படியே திருப்பிட்டு நம்ம வந்து அந்த வச்சுருக்க கிளாத்தை வந்து கொஞ்சம் உள்புறம் நல்லா வந்து இழுத்து விடணும். அப்போ வந்து நம்மளுக்கு அந்த நூல் பைப்பிங் மாதிரியே கரெக்டாக இருக்கும். நீங்கள் புதுசாக இப்போ தான் வந்து நீங்கள் தையல் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த பைப்பிங் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து தைக்கிறப்ப வந்து அந்த பைப்பிங் மேலே வந்து அந்த தையல் விழுகாமல் பைப்பிங்கை ஒட்டியே வந்து தையல் விழுகணும். நீங்கள் வந்து அந்த பைப்பிங் மேலே வந்து தையல் விழுந்துருச்சு அப்படின்னா வந்து பைப்பிங் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து பைப்பிங்க்கு கீழே அந்த உள் சைடே வந்து நம்மளுக்கு அந்த தையல் வந்து விழுகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ நான் எப்படி வந்து கையை வச்சு எடுத்து விடுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி லைட்டாக நீவி கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்று போல் இருக்கும் பைப்பிங்கு. நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி எடுத்து விடணும். இல்லை அப்படின்னா ஒரு சைடு கொஞ்சம் பெருசாகவும் ஒரு சைடு கொஞ்சம் சின்னதாகவும் வந்துடும். அதனால் வந்து நம்ம இப்போ நான் எப்படி எடுத்து விடுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரே அளவுகளில் வருதான்னு பார்த்துட்டு அப்படியே தையல் போட ஆரம்பிச்சிருங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம பைப்பிங் வச்சாச்சு. பாருங்கள், நூல் பைப்பிங்க்கும் நம்ம இந்த மாதிரி கிளாத் பைப்பிங்க்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது. ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள் வந்து தைக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து தைச்சிட்டிங்க, எட்ஜில் தைக்காமல் கொஞ்சம் சேர்த்து தைச்சிட்டிங்க அப்படின்னா தான் வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு அந்த பைப்பிங் தெரியும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம அதே மாதிரியே இன்னொரு 1 இன்ச் கிளாத் வந்து எடுத்திருக்கோம். அதை வந்து டபுளாக வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு பைப்பிங் தெரிகிற மாதிரி மட்டும் விட்டுட்டு அதுக்கு கீழே வந்து இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கும் நம்மளுக்கு அந்த துணி வந்து தெரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம வந்து அதையும் நம்ம வந்து இப்படி வச்சுட்டு அப்படியே தையல் போடுங்க. பைப்பிங்கை விட்டுட்டு அந்த பைப்பிங்க்கு கீழே அந்த துணியை கரெக்டாக அப்படி வைக்கிற மாதிரி வச்சு தைச்சிட்டே வரணும். பைப்பிங் வச்சுட்டு ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம லேஸ் வந்து பக்கத்துலேயே வச்சா நல்லாயிருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து காட்டன் சேலைக்கு இந்த மாதிரி வந்து சேரீக்கெலாம் வந்து நம்ம லேஸ் வந்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து அது வந்து பட்டு சேரீ. இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பட்டு ஜரி வந்திருக்கிறதுக்கு வந்து நம்ம லேஸ் வச்சா அழகாக இருக்கும். ஆனால் வந்து காட்டன் சேரீ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாத்லேயே வந்து நம்ம இப்படி கொடுக்குறது தான் வந்து அழகாக இருக்குங்க. அதனால தான் அந்த லேஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நம்ம 1 இன்ச் கிளாத் எடுத்து இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து குட்டியாக ஒரு பார்டர் வைக்கிறப்ப ரொம்பவுமே அழகாக இருக்கும். நம்ம இதே வந்து சேம் வந்து அப்படியே வந்து கழுத்துக்கும் கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம தைச்சி முடிச்சுட்டு அந்த தையல் பக்கத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் வந்து மடக்கிறப்ப வந்து உள்ளே வந்து கொஞ்சம் கனமாக தெரியாமல் நம்மளுக்கு
அந்த பிசுறும் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கோசரம் தான் நம்ம உள்ளே இந்த கிளாத்தை பூரா நம்ம கட் பண்ணுறோம், எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை. இப்போ வந்துங்க பாருங்கள், நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை பூரா நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம தைக்கிறப்பயே இந்த சின்ன சின்ன பிசுறுலாம் இருந்துச்சுன்னா அப்பப்போ கட் பண்ணிடுங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அந்த தையல்லாம் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், அதை வந்து இப்படி திருப்பும்போது நம்மளுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு தான் அந்த அந்த பார்டர் வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்லீவில் வந்து அங்கன வந்து வேறு வேறு கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கிளாத் எடுத்து கூட நம்ம குட்டியாக வேறு டிசைன் கூட இதில் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், நான் அந்த முக்கோணம் மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தைச்சோம்ல அதுக்கு உள்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து இப்படி தையல் போட்டுட்டு அது ஒரு டிசைன் மாதிரி கூட நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ நான் பாருங்கள், அதை நான் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒன் சைடு வச்சுட்டு இன்னொரு அந்த முக்கோணமும் நான் இப்போ எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் கூட பண்ணிக்கலாங்கிற ஒரு ஐடியா தான். நம்ம தைச்சு பழகிட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வரும் பார்த்திங்களா, சின்ன சின்ன ஐடியாஸ் வரும் பார்த்திங்களா, அதை தான் வச்சு நம்ம வந்து டிசைன் வந்து நம்மளே உருவாக்க முடியும். வந்து பாருங்கள், நம்ம 2 அந்த முக்கோணம் மாதிரி வச்சு நம்ம இந்த மாதிரி தைச்சிருக்கோம். இதை வந்து இலை மாதிரியும் நம்ம மடித்து விடலாம். இல்லைன்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படியே விட்டுட்டு நீங்கள் வைக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இது ஒரு டிசைனு. அந்த மூலையில் மட்டும் நம்ம குட்டியாக ஏதாவது ஒரு பீட் ஏதாவது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படி நின்றுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த துணியவே இந்த மாதிரி மடக்கி விட்டோம்னா பாருங்கள், இலை மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் கூட நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட ஐடியா தான். இல்லாட்டி கஸ்டமர்கிட்ட வந்து இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்னு கேட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம். நான் வந்து அந்த மாதிரி எதுவுமே வைக்கலைங்க. நான் வந்து ப்ளைனாக தான் தைக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னா ஒரு ஐடியா தான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். ஆனால் நான் வந்து கஸ்டமருக்கு வந்து நான் அப்படி தைக்கல. குட்டியாக மட்டும் ஒரு பார்டர் மட்டும் கேட்டிருந்தாங்க. நான் அதனால் அதை மட்டும் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம தைச்சிட்ருக்கோம்ல, இதிலே வந்து நான் காமிச்சல அந்த கலர் கிளாத் கூட வச்சுட்டு இந்த பச்சை கலரில் கூட நம்ம மேலே வந்து இந்த மாதிரி இலை மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்மளோட ஐடியா தான். இப்போ பாருங்கள், எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்தை கூட நம்ம மாற்றி கூட தைச்சிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தை கூட வச்சு தைச்சிட்டு நம்ம இப்போ பூ மாதிரி வச்சு காமிச்சோம்ல அந்த இலை மாதிரி, அது மாதிரி கூட அந்த பச்சை கலரில் கூட வச்சுக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், நான் நெக்குக்கு வந்து அழகாக பைப்பிங் கொடுத்து முடிச்சு வச்சுருக்கேன். ஆனால் வந்து நம்மளுக்கு கஸ்டமர் வந்து கைக்கு மட்டும் இந்த மாதிரி டபுள் கோட்டிங் கொடுத்துட்டு அந்த ப்ளவுஸில் வர நெக்குக்கு மட்டும் எனக்கு பைப்பிங் மட்டும் கொடுத்துருங்க போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நான் கழுத்துக்கு வந்து பைப்பிங் மட்டும் வச்சு முடிச்சிட்டேங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம நேர் பீஸ் எடுத்தோம்ல கைக்கு வைக்கிறதுக்கு, நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம அந்த கழுத்துக்கும் கொடுத்து நம்ம தைச்சிக்க முடியும். ஏன்னா கைக்கு வந்து நம்ம நேர் பீஸ் எடுத்திருந்தோம், கழுத்து வந்து ரவுண்டு கழுத்து அப்படிங்கிறனால நீங்கள் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம கையை எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே கழுத்தும் வந்து நம்ம தைச்சி முடிச்சுக்கலாம். ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து அப்படி கேட்காதனால நான் இப்படி முடிச்சிட்டேங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.